Hello everyone, welcome back to my channel My Life Next Door. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, வெயிட் கெயின்க்கு ஏன் வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என் குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, இல்லை என்னோட பசங்க வந்து அடல்ட்ஸ் கூட பெரியவங்க கூட வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. நான் நிறைய சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், வெஜிடபிள் சாப்பிட்றேன், சத்தானது நிறைய சாப்பிட்றேன், கொழுப்பு சத்து உள்ள நிறைய இது சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் வெயிட் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் ஒரு 11th 12th படிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும், என்னடா வெயிட் ஏற மாட்டேங்கிறோம், நாமளும் நிறைய சாப்பிட்றோமே அப்படின்னு நானும் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது தெரியும் அது எப்படி இருக்கும்னு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இது சாப்பிடு அது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நானும் அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன், ஆனாலும் வெயிட் போட மாட்டோம். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், அது எனக்கு தெரியுது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். இப்போ மெயினாக இது வந்து இப்போ ஒரு நட்ஸ் பவுடர் தான் செய்கிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நட்ஸில் பவுடர் எப்படி செஞ்சு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு. நான் கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ஸில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. பேக்ரவுண்டில் பாப்பா விளாண்டுட்டே இருக்கேன், இங்கே கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் இது வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ லைவாக பண்ணுறேன். ஸோ வாங்க, நான் என்னென்ன நட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அண்ட் இதில் 1-2 மிஸ் ஆனால் கூட ஓகே தான், ஏன்னா இதில் ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 6 விதமான நட்ஸ் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் என்ன நட்ஸை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேறு உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இருக்கிறத வச்சு பண்ணுறேன் நான் இது நட்ஸ் பவுடர். ஸோ இது வந்து நான் மித்ராக்கு வந்து காலையிலையும் நைட்டும் வந்து பாலில் கலந்து கொடுப்பேன். ஸோ காலையில் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேஜிக் பால், அது மஞ்சள் பால் வந்து நான் கொடுப்பேன் மித்ராக்கு. ஸோ பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுட்டு அப்புறம் இந்த நட்ஸ் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டேன்னா, அப்போ என்ன நட்ஸ் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுவேன். ஸோ இதுதான் காலையிலையும் நைட்டும் நான் மித்ரா கொடுப்பேன். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மெயினான ஒரு பிரச்சனை என்னென்னா, உடல் சூடு அதிகமாக இருக்கும். ஹீட் அதிகமாக இருந்தால் முடி கொட்டும், வெயிட் ஏறாது, ஃபேஸ் டல்லாக இருக்கும், கலர் வந்து கம்ப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஃபேஷியல் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. அண்ட் ஆனால் அந்த உடல் சூடு இருந்ததுன்னா ஃபேஸில் அந்த க்ளோ தெரியாது, வரவே வராது. ஏன்னா அந்த ஹீட் அப்படியே கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிவிடும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் அப்ளை பண்ணாலும் ஹீட் குறைக்கிறதுக்கான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ நான் இது பர்சனலி ஃபாலோ பண்ணேன், அதனால உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெக்கான்ஸ், இது ஒரு நட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பிஸ்தா, அப்புறம் வந்து கேஷ்யூ, முந்திரி, அப்புறம் வந்து வால்நட்ஸ். இதெல்லாமே நான் இப்போ ஆல்ரெடி தீர்ந்துருச்சு, ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால புதுசாக வாங்கியிருக்கேன், இது எல்லாமே ஓப்பன் பண்ணல. அப்புறம் ஆல்மண்ட்ஸ், பாதாம், அப்புறம் வந்து சியா சீட்ஸ். இது வந்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இதில் நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல கொழுப்பு சத்து இருக்குது இதில். ஸோ இதில் பெக்கான்ஸும் அப்படி தான், பெக்கான்ஸ்லேயும் வால்நட்ஸ்லேயும் கூட நல்ல கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ நான் வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சொல்லவே வேணாம், முந்திரி வந்து நல்ல வெயிட் கெயின். ஸோ இதில் இருக்கிற எல்லா நட்ஸுமே வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் இது நான் அரைச்சிடுறேன். இது ஃபுல்லாகவே நான் போட மாட்டேன், எப்படியும் நான் நட்ஸில் எதுக்கும் நான் அரைச்சி வச்சுப்பேன் தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மிக்சியில் வந்து நல்லா தண்ணி படாமல், தண்ணி எதுவுமே ஒரு சொட்டு ட்ராப் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம இந்த நட்ஸ் பவுடர் க்ரியேட் பண்ணும்போது. ஏன்னா தண்ணி பட்டால் கெட்டுரும், அதனால ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தால் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஏலக்காய், அந்த முழு ஏலக்காய் வந்து இதில் தான் அளந்தேன். இது 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் அரைச்ச அந்த
ஏலக்காய் வந்து இதில் குட்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து இது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நட்ஸில். இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லா நட்ஸுமே 1/4 கப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு. எல்லா நட்ஸுமே இந்த அளவில் தான் நான் எடுத்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிஸ்தா வந்து 1/4 கப், இது வந்து பெக்கான்ஸும் ஒரு 1/4 கப், இது வந்து 1/4 கப் ஆஃப் வால்நட்ஸ். ஸோ இந்த பெக்கான்ஸ் அண்ட் வால்நட்ஸில் அதிகப்படியான கொழுப்பு சத்து இருக்குது, நல்ல கொழுப்பு சத்து. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெயினுக்கு. ஸோ இது 1/4 கப். அப்புறம் பாதாம் 1/4 கப், அப்புறம் முந்திரி அதே மாதிரி 1/4 கப். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு. இது அரைச்சா நிறையா வரும். இது 1/4 கப் ஆஃப் சியா சீட்ஸ். இப்படி தான் இருக்கும். இந்த பிராண்டு தான் வாங்குகிறேன். ஸோ இது ஆர்கானிக். இது ஸோ எனக்கு தெரியும் இந்தியாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சாலுமே இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ நட்ஸ் இருக்குது. ஸோ இது நான் வந்து அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணுறேன். இதுலேயும் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெயிட் கெயினும் இல்லாமல் இது வந்து நல்ல கொழுப்பு சத்து உள்ள நட்ஸ் சீட்ஸ் உள்ள இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது கிடச்சதுன்னா வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து பனம் கல்கண்டு. இது வந்து $2.49 விற்கிறாங்க இங்கே. இது நம்ம ஊரில் ஈஸியாகவே கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஹனி கூட, இது கிடைக்கலனா கூட ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த பவுடர்லாம் பாலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹனி நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் போடலாம். வெள்ளை சுகர், ஒயிட் சுகரை தவிர நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க. பசங்களுக்கு வெள்ளை சுகர் வேண்டாம், அது சுத்தமாக நல்லதே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், பனங்கல்கண்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட போகிறேன். அதே மாதிரி நிறையா இனிப்பு வந்து சேர்க்க வேண்டாம். ஸோ இனிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க வந்து அது பழகிடும் அவங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டேஸ்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் மைல்டாகவே கொடுங்க. ஸோ மைல்டு ஸ்வீட்னஸோட இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதை நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் தான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ½ டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் போடுறேன். ஸோ இது வந்து ஏலக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி இங்கே பாருங்களேன், அவ்வளோ எண்ணெய் இருக்குது இந்த நட்ஸில். அதனால தான் அந்த ஒரு ஃபர்ம்னஸ் கிடைக்கிது நம்ம உருட்டும் போது. இது இந்த மாதிரி கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை அறியாமல் கூட சம்டைம்ஸ் ஒரு துளி ட்ராப் தண்ணி பட்டுருந்தா கூட அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வேணுன்றப்போ நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது பாலில் யூஸ் பண்ணலாம், தோசை மாவில் யூஸ் பண்ணலாம், பணியாரம், எது நீங்கள் நட்ஸு போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சத்துமாவு கஞ்சியில் கூட நீங்கள் இது கலந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு வீட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் இது சாப்பிட உங்களுக்கு கொஞ்சம் சில வாரங்களே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், வெயிட் கெயின் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இது உடனே வெயிட் ஏறுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே உடனே ரிசல்ட் கொடுக்காது. வெயிட் லாஸும் சரி, வெயிட் கெயினும் சரி, கொஞ்சம் டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 45 டேஸாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நீங்கள் அப்பப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பாய்.